எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணு. எனக்கு அந்த பிள்ளை மாமான்னு கூப்பிடணும், அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். ஜானுன்னு கூப்பிடுவேன், ஆனால் அந்த பிள்ளைக்காக ஜில்லு அப்படின்னு கூப்பிடுவேன். ஜில்லா? ஜில்லு அந்த பிள்ளை பேர். ஆனால் அவருக்கு தான் ஆசை இருக்கிற மாமான்னு கூப்பிடுன்னு ஒருத்தர கூப்பிட வேண்டியதானே, ஏன் கூட மாட்டீங்க? இல்லை சார், நானும் இது வரைக்கும் சொன்னதில்லை. அவங்களும் சொன்னதில்லை. சரி, இப்போ சொல்லிட்டாப்ல. இல்லை, நான் பேரை சொல்லியே கூப்பிட்டுக்கிறேன். இப்போ திருவிழாக்கெல்லாம் போகிறப்ப நான் எங்கள் அக்கா எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர்லாம் சேர்ந்தே போவோம். இந்த பிள்ளைக்கு மட்டும் எல்லாரும் போயிட்டு இருக்கப்ப தெரியாத மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி கொடுக்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பிள்ளை மேலே ஒரு மாதிரி க்ரெஸ் இருக்கும். அந்த பிள்ளைய நான் லவ் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் சொல்கிற சூழ்நிலைலாம் இருக்குது. அதை வந்து அதை காட்டிக்கிறாமல் இருக்கும். சொல்லிட்டாங்களா இல்லையா? அவங்க லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். வாட் அ ட்விஸ்ட்! அப்படியா? ஆமாம் சார். யோ, அநியாயம் பண்ற பத்தியா நீங்க ஒரு பொண்ணு லவ் பண்றல, அப்ப அங்கே மேட்ரு ஓவர் ஆயிடுச்சுல்ல. அப்போ அந்த பொண்ணு லவ் பண்ணதா தெரியணுமான்னு தெரிஞ்சு முறை பொண்ணுன்றப்ப நமக்கு அந்த ஒரு க்ரெஸ் இருக்கும்ல. உனக்கு இப்ப என்ன தெரியும் தெரியுமா? நம்மள 2 பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லணும். அப்பெல்லாம் எதுவுமே அவங்கள்ட்ட சொல்றது பேசுற இந்த மாதிரி வச்சுக்கிற மாட்டேன். இல்லை, சும்மா சொல்கிறாங்க. நிறைய இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அவங்க. இப்போ குளிஸ்ட்லாம் வந்தோன்னா தளத்தை ஒட்டி விடுறது, எல்லாருமே பார்க்குற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய இம்ப்ரெஸ் பண்ணி என்ன வந்து லவ் பண்ண வச்சிட்டாங்க. நான் வந்து முறை பொண்ணா பண்ணேன், அது அவங்களுக்கு லவ் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. சாப்பாடுலாம் ஊட்டி விடுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு 3 வருஷமா தான். ஆனா வீட்டுல 2 பேர் வீட்லயுமே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஆனா அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஆனா அந்த பொண்ணு ஒன்னும் சேர மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இது உன் ஆசையா சாபமான்னு தெரியல எனக்கு. இதுக்காக அவங்க வீட்டுக்கெல்லாம் போன் அடிச்சுலாம் சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சு சார். அந்த பொண்ணோட வீட்டுல கால் பண்ணி என்னோட அத்தை பையனை நான் தான் லவ் பண்றேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அமிட் ஆனாலும் முறை பொண்ணு தானே சார். கரெக்ட் தான்ப்பா, கல்யாணம் அங்க பொண்ணு தானே பண்ண போற. அதான் சார் தெரியல, பண்ணிடுவேன் சார். இல்ல, அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிரும். நிறைய எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன். நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணுகிட்ட போனா நமக்கு பொசசிவ் ஆகும்ல. ஆனா இவ்வளவு நாள் வரைக்கும் நான் சொல்லிக்கல. சரி, இப்போ அந்த பொண்ணு லவ் பண்றீங்களா இல்லையா? அந்த பொண்ணு? ஆமா சார். இப்போ நீங்க டிவில இந்த மாதிரி பேசுறீங்களே, இது அந்த பொண்ணு பார்த்தா என்ன நினைக்கும்? அதான் பிரேக்கப் ஆயிரும். அந்த பொண்ணை லவ் பண்றேன். ஆனா 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி சொன்னா அப்புறம் நான் என்ன சார் சொல்ல முடியும்? எல்லாமே சொல்லிட்டேன். அந்த பொண்ணை லவ் பண்றேன், அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போறேன். யார் ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனா உன்னைய பிடிக்கும். உன்னை வந்து ஜஸ்ட் ஒரு முறை பொண்ணா எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணாலும் நான் சாகுற வரைக்கும் இந்த பையனை தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட அத்தை பையன் தானே, அதனால யாருக்கும் விட்டு கொடுக்க எனக்கு தோணலை. அதனால நிறைய எஃபர்ட் போட்டு பிரிச்சு விட்டுருவேன். உங்க இடத்துல ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா என்ன கேட்கணும் தெரியுமா? ஆக்சுவலா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ட்ரெயின்ல புக் பண்ற வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒரு கால் மாதிரி தெரியுதான்னு கேட்கணும்.